யார் தியான நிலையில் மூழ்கி இருக்கிறானோ அவன் இருக்கிற இடத்துல திருமாலும் பிரம்மனும் சிவனும் தேவர்களும் வந்து தங்கி குடியிருப்பாங்க. அவனுக்கு அத்தனை பேரோட துணையும் திருவருளும் கிடைக்கும். இப்போ ஒருத்தன் பாதி மூடிய கண்களோட அவனுடைய பார்வையை மூக்கோட நுனியில் வச்சு பகவத்கீதையில் சொல்கிற மாதிரியான தியானத்தை செஞ்சு அந்த தியானம் அவனுக்கு கை கொடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அவனுக்கு இந்த உடலால் வரக்கூடிய எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அதே போல் அவனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். உண்மையான வாழ்க்கை நெறினா என்னன்னு தெரிஞ்சுங்க. 3 நாடிகளோட தன்மையை அறிஞ்சு அதில் பிரம்ம நாடி சிறந்தது அப்படின்னு தேர்வு செஞ்சு நம்மளுடைய உச்சந்தலையில் ஞானத்தை விளங்க வச்சு உண்மையாக வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்றது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நெறி. பேசுறது மட்டும் இல்லாமல் அதிகமாக பேசாமல் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசிக்கிட்டு நீங்கள் மௌனமாக தவ நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும். இதை தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு. ஆசா நிகழும் துகளாயன பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தவ யோகத்தை யார் லைக் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவங்க செஞ்சுட்டே வராங்களோ அவங்க தவயோகி ஆகலாம். அவங்க தவயோகியாகவே மாறிடுவாங்க. அவங்களுக்கு குருவோட அருள் பூரணமாக கிடைக்கும். குருவோட உபதேசங்கள் பூரணமாக அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க மெயினான சித்தி பெற்று இந்த வாழ்க்கையில் ஒரு மேன்மையான பதவியை அடையலாம், தேவர் ஆகலாம். இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறது மட்டும்தான் இந்த கடவுள் அடையக்கூடிய வழி அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு வர துன்பத்தை தாங்கிக்கிட்டு அடுத்த உயிருக்கு துன்பத்தை செய்யாமல் யார் வாழ்கிறாங்களோ அந்த வாழ்க்கையே ஒரு தவம்தான். நீங்கள் அப்படி கூட உங்கள் தியானத்தை சிறக்க செய்யலாம். அந்த வாழ்க்கையில் நீங்கள் மௌனத்தை கடைபிடிச்சி உங்களுடைய மனசை அடக்கி சினத்தை புறந்தள்ளினீங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாமருந்தாக இருக்கும். உங்களால் உச்சந்தலையில் மேலே கவனத்தை வச்சு தியானம் செஞ்சு அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பருகிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வானுலகத்தில் இருக்கிற தேவர்களை விட நீங்கள் மேலானவங்க. இதான் திருமூலர் சொல்கிறார். வானுலகத்தில் தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுத்து அவங்க உண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உச்சந்தலையிலையும் ஒரு அமிர்தம் சுரக்குது அப்படின்றது தெரியல. அதனால தான் அமிர்தத்தை தேடி அவங்க புற உலகத்தை தேடி போனாங்க. புற உலகத்தில் அவங்க தேடிட்டு இருந்தாங்க. தேவர்களுக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நமக்கு திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம உச்சந்தலையில் சுரக்கிற அமுதத்தை ஒவ்வொருத்தரும் பருகணும். அதுக்கு நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளணும். தியானத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உச்சந்தலையில் ஞானம் உங்களுக்கு விளங்கும்.